நாம் நேத்தியே சொன்ன அந்த மைண்ட் கேம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் விக்ரமே புரிஞ்சுக்கிறாரு. என்ன கனி, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? 2 நாளாக நம்ம அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கோமே. அவங்க பாட்டுக்கு அந்த கேட் ஓரத்தில் உட்காந்துருக்கிறது போல தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் நம்ம அவங்கள பற்றியே 2 நாள் பேசிக்கிட்டு இருக்கோம்? இல்லை, உனக்கு புரியலையா விக்கல்? இது ஒரு கேம் தான் போல இருக்க. ஆமாம்மா, அப்படியா கேமா? அது தெரியாம முட்டாள் மாதிரி அங்கே போய் நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ, அவங்க உங்கள் எல்லாரையும் 1 by 1 யூஸ் பண்ணுறாங்கங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா விக்கல்? என்னங்க நீ சொல்கிற? ஆமாம், அது கேம் தான். இப்போ புரியுதா? நல்லா புரியுது கனி. சாண்ட்ரா ஒரு கேம் ஆடி இருக்காங்க, எனக்கு தான் புரியாது. நானும் அந்த ட்ராப்பில் விழுந்துட்டேன்னா இந்த மாதிரியான ஒரு நம்ம தான் சொல்லியிருந்தோம் இல்லையா, இது ஆடிக்கிட்டு இருக்கிறது ஒரு மைண்ட் கேம், இன்னொன்று எமோஷ்னல் கேம். இதுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கினீங்கன்னு வச்சிங்களேன், அது சுழல் மாதிரி சிக்கும். என்ன ஒன்று, சாண்ட்ரா பக்கம் மட்டும் நியாயம் இருந்து அவங்க சுற்றி விட்டுருந்தாங்கன்னா மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்கக்கிட்ட பெரிய நியாயம் இல்லை, சிறிய நியாயம் வேணா இருக்கலாம்.